இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு சன்ஷேட் க்ரியேட் பண்ணுறது, ஓகேவா? விண்டோஸ் சுற்றி எப்படி சன்ஷேட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணி லோட் ஃபேமிலி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல விண்டோ இருக்கா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சன்ஷேட் மேலே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து அந்த வியூக்கு வச்சுக்கணும். நம்ம இந்த லெஃப்ட் சைடு யாரோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த வியூ போயிடும். இப்போது நம்ம ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளேனில் நம்ம ஒரு புதுசாக எடிட் பண்ணாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் பிளேனாக செட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மேலே பாருங்கள், செட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆர்கிடெக்டில் தான் இருக்கும், செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்க பிளேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இங்கே தெரியுங்களா, பிக்க பிளேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ இந்த வாலை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் ஃபுல்லாக ஹைலைட் ஆகும். இப்போ நம்ம ஷோ கொடுத்தோம் அப்படின்னா எந்த வால் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத காமிக்கணும். எந்த வால் வந்து ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லி செலக்ட் ஆகலை. ஸோ இப்போ மறுபடியும் வந்து செட்டு போயிட்டு பிக்கப் பிளேன். ஓகே, இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணி கரெக்டாக இப்போ செலக்ட் ஆகிருக்கா. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் வியூ அந்த வியூவில் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே காம்போனண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நம்ம எதெல்லாம் புதுசாக பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மாடல் இன் பிளேஸ் காம்போனண்ட், ஓகேவா? நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த காம்போனண்ட்டில் போனோம் அப்படின்னா ரெண்டு இருக்குது, பிளேஸ் அ காம்போனண்ட், மாடல் இன் பிளேஸ் காம்போனண்ட். நமக்கு காம்போனண்ட் நம்ம டிஃபால்ட்டாக ஏற்கனவே வரைஞ்சி வச்சுக்க சேவ் பண்ணியிருக்கோம்னா நம்ம பிளேஸ் காம்போனண்ட் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ நம்ம புதுசாக தான் இடத்துல சன்ஷேட் வரைய போகிறோம் அப்படின்னா மாடல் இன் பிளேஸ், அதாவது இந்த மாடலில் வரைய போகிறது அப்படின்னு மீனிங். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, திருப்பி ஓகே, வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே அண்ட் ஓகே கொடுத்தப்பறம் இதுமாரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரூஷன், பிளெண்டு, ரிசால்வ், ஸ்வீப் பிளெண்டு, ஒயிட் ஃபார்ம். இதில் ஒன்றுனா என்னென்னு நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு இதுவே இப்போ கிரியேட் டேப்பில் என்னென்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு தனியாக பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் எப்படி சன்ஷேட் வரைய போகிறோம், அது எப்போவுமே பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரூட், அதாவது பார்த்தோன்னா அந்த வால்லிருந்து சன்ஷேட் கொஞ்சம் தூரத்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கிரியேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் நிறையா இருக்குது. லயன் கமாண்ட் இருக்குது, ரெக்டாங்குலர் கமாண்ட் இருக்குது, நிறைய ஷேப்பில் இருக்கா. ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு சைடு வியூலேருந்து பார்க்குறோன்னா நமக்கு சன்ஷேட் எப்படி தெரியும், ரெக்டாங்குலர் மாதிரி தானே தெரியும். ஸோ இந்த ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பிடிச்ச இப்படி ட்ராக் பண்ணுறோம், ஓகேவா? இங்கே வச்சு ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இப்போது நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ஷேப் வந்துடும். இப்போ ஃபினிஷ் மாடல் கொடுத்துரும். ஃபினிஷ் மாடல் கொடுத்துட்டு இப்போ 3D வியூ வச்சு அதை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். இதை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா சைட்லேருந்தும் புல், அதாவது நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சன்ஷேட் க்ரியேட் பண்ணுவோம். இது ரெக்டாங்குலர் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆர்ச் ஷேப்பில் வருது, இல்லை சர்க்குலர் ஷேப்பில் வருது, இல்லை விண்டோஸ் சுற்றி ரெக்டாங்குலராக வரனா கூட பண்ணலாம். எப்படி நம்ம பண்ணி காட்டுறேன். இப்போ இதை டெலிட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதே பிளேனில் தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம புதுசாக வரைகிற வரைக்கும் நம்ம பழசை செட் பண்ணுமோ அதே பிளேன் தான் இருக்கும், ஓகேவா? இப்போது திருப்பி ஆர்கிடெக்டில் காம்போனண்ட், மாடல் இன் பிளேஸ், இதில் திருப்பி ஓகே அண்ட் தென் ஓகே கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆர்ச் ஷேப்பில் ஒரு சன்ஷேட் வருது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு இங்கே இந்த 3 பாயிண்ட் ஷேப் இருக்குது, ஸ்டார்ட், எண்ட் அண்ட் ரேடியஸ். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் அண்ட் தென் இது ரேடியஸ், ஓகேவா? எஸ்கேப். திருப்பி அதையே கிளிக் பண்ணி கொஞ்சம் அவுட்டர்லேயோ இல்லை இன்னர்லேயோ, அவுட்டர்லேயோ இன்னர்லேயோ, ஸ்டார்ட், எண்ட் அண்ட் தென் ரேடியஸ், ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லைன் கமாண்ட் இருக்குல்ல, இந்த லைனை இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அதுமாரி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸ்ட்ரூட் ஆகும், இல்லைனா அது எக்ஸ்ட்ரூடே ஆகாது. இப்போ நம்ம இப்படி வரைஞ்சிட்டு டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ் மாடல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 3D வியூவில் வச்சு பாருங்கள், இந்த சன்ஷேட் வந்து இந்தமாரி ஆர்ச் ஷேப்பில் வந்துடுச்சு. தெரியுதா? இப்போ நம்ம இதுமாரி கிளிக் பண்ணி நம்ம புஷ் பண்ணிக்கலாம், எந்த எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ, ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சன்ஷேட் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூட இந்த இடத்துல நீங்கள் லைட்டில் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதை ரெண்டரிங் பண்ணும்போது வருவோம். இப்போ எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்றது மட்டும் பார்த்தோம், ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ டோருக்கு மேலே ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சன்ஷேட் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வியூவில் இருக்க பிளேனை இந்த இடத்துல செட் பண்ணோம்.
அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்ட் கிளிக் பண்ணி செட் பிக் அ பிளேன். ஓகே, இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ண இந்த பிளேன் இங்கே மாறிடுச்சா. இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூவில் வச்சா தானே இந்த டோர் தெரியும் நமக்கு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்டில் காம்போனண்ட் மாடல் இன் பிளேஸ் கொடுத்துட்டு கேசட்டில் ஓகே அண்ட் தென் மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு இதில் எக்ஸ்ட்ரூஷன். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரூஷனில் நம்ம லைன் கமெண்ட் வச்சு வரைச்சி காட்டுற பாருங்க. இந்த ஹைட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த டிக் கொடுக்கணும். அந்த டிக் கொடுக்கறத மறந்துட்டோம் அப்படின்னா மாடல் கம்ப்ளீட் ஆகாது. இப்போது ஃபினிஷ் மாடல் கொடுத்து நம்ம 3D வியூவில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3D வியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த டோருக்கு மேலே அழகாக வந்திருக்கு. இதை நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம், புல் பண்ணிக்கலாம். இல்லை இதோட கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் டிசைன் சின்னதாக ஒரு டிசைனுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு பிளேன்லேயும் நம்ம ஏதாவது புதுசாக ஒரு மெட்டீரியலோ இல்லை இதேமாரி ஏதாவது ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேனை ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் பிளேனாக செட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுமாதிரி எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம சன்ஷேட் கிரியேட் பண்ணுறது, இல்லை டோருக்கு மேலே எப்படி ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி பண்ணுறது ஆர்கிடெக்ட் பர்பஸ்க்காக அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு உங்கள் ஓன் ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி நம்ம இந்த வாலை செட் பிளேன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் வரைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகே, தேங்க்யூ.